ஃப்ரெண்ட்ஸ், நேற்று புதன்கிழமை வந்து லீ பஜாரில் துவரை இறக்கணும். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையிலேருந்து எதுவும் லோட் சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ மணி வந்து ஒரு 2 மணி ஆகுது. இப்போ தான் கிருஷ்ணகிரியில் கல் லோடு இருக்குது, ஒரு 30 டன்னு கேரண்டி சொல்கிறாங்க, போய் ஏற்றுங்க அப்படின்னாங்க. நம்மளது வந்து 16 வீலு. சரி, எங்கே ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக எங்கே ஏற்றுறதுன்னு பில்லு போட்டு தருவாங்க. அந்த சரௌண்டிங்குள்ளார எங்கேயாவது வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோம். போய் ஏற்றுறேன். இன்றைக்கி நைட் ஏற்றுறாங்களான்னு கேட்டதுக்கு கன்ஃபார்ம் ஏற்றிடுவோம் வாங்க அப்படின்னாங்க. எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போனால் தான் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஓகே, நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு புரியல. பசிபிக் இன்ஜினியரிங் இப்போ என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம லோடிங்காக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டு ஒசூர் ஹைவேல இருக்கக்கூடிய பசிபிக் இன்ஜினியரிங் சொல்லிட்டு, இது வந்து என்ன மெட்டீரியல் நம்ம லோடு ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்பிள் மாதிரி அந்த மாதிரி இது ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ண ஒரு ஸ்லாப்பு. இதை தான் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். இங்கேருந்து ஏற்றிட்டு போய் நம்ம பன்வேலில் இறக்க போகிறோம். ப்ராப்பர் பன்வேலான்னு தெரில. அப்புறம் இந்த கம்பெனி பற்றி சொல்லணுன்னா, வந்தோடனே ஒரு கேட் என்ட்ரி இருக்குது. அவங்க உள்ளே கூப்பிட்டு நார்மலாக இப்போ எல்லா இடத்துலையும் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கூப்பிட்டு உள்ளே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி உள்ளே விட்டுறாங்க. எடையை போட்டு இங்கே இது ஒரு பாயிண்ட்டு தான், வேறு எங்கேயுமே லோடிங் கிடையாது. இந்த ஒரே ஒரு டாக்கெட் மட்டும்தான் லோடிங் பாயிண்ட்டுக்காக இருக்குது. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. எடையை போட்டு வந்து இந்த டாக்கெட்டில் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட் அந்த மாதிரி போகணுன்னா இங்கேருந்து அப்படியே இந்த கம்பெனியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம். அது இல்லாமல் மதியம் டைமில் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான லஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால் அது எப்போ வந்தாலும் டிரைவருங்க தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லோடு இன்றைக்கி ஏற்றிடுவேன்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா அந்த ஸ்டாண்டு நம்ம உள்ளே வைக்கிறாங்க பாருங்க, கண்ணாடி கிளாஸ்க்கெலாம் ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அளந்து நம்ம வண்டிக்கு என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லோடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல். பார்ப்போம் எப்படி லோடு ஏற்றுறாங்க. இதுதான் நம்மளுக்கும் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து எப்பயுமே டைல்ஸு, ஸ்லாபு, இந்த கண்ணாடி கூட நான் இது வரைக்கும் ஏற்றந்தே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. பார்ப்போம் இது எப்படி லோடு ஏற்றுறாங்க, இது எப்படி கொண்டு போய் சேர்த்துறோன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மொத்தம் 10 ரவுண்டு போடணுமா கயிறு. இப்போ தான் 4வது ரவுண்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் 6 ரவுண்டு கயிறு போடணுமா. மேடு ஏறும்போது அங்கே
இங்கே போய் ஃபஸ்ட் கியர் போட முடியாது, முன்னாடியே ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு மேலே ஏறது சேஃப். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைல்ஸ் கிரானைட் ஏற்றிருக்கிறோம், ரோடு வந்து சமமான ரோடு கிடையாது, அதனால் வண்டி பிக்கப் பண்ணி போகாது. அத்திப்புள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஒரு 9:30 டோல் அவுட் பண்ணிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருந்தது. நம்ம சந்தாபுரம் ரோட்டெல்லாம் ஃபுல் ரெட்டில் இருந்தது. நைஸ் ரோடு அவுட் பண்ணுற இடத்துல அங்கங்கெல்லாம் ரெட்டில் தான் இருந்தது. அதனால் போட்டு இங்கே படுத்து தூங்கிட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. இதுக்கு மேலே கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு எடுத்துட்டேன். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு வண்டிக்கு எல்லாம் கணக்கு பண்ணி தான் வருவாங்களாட்டுது. தமிழ்நாட்டு வண்டி தான் ஃபுல்லாக போயிட்டுருக்குது. டீசல் வேறு அடிக்கலைங்க, ஊர்லேயே அடிக்க வேண்டியது. நம்ம சேலத்துலேயே லோடு இறக்கிட்டு இப்படியே வந்து லோடுக்கு வந்ததுனால டீசல் வேறு அடிக்கல. ரோடெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தாங்க இருக்கு. நைட் நேரன்றதுனால வண்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ நிலமங்களால் தான் அடிப்போம் பாரத்தில். இப்போ இங்கே ஒரு 50 லிட்டர் மட்டும் அடிச்சுக்கலாம். இதில் ரோடே காலியாக இருந்தாலும் ஓரமாக ஒதுங்கி போகிறதில்ல. மெயினில் இப்போ தான் நான் லையே தான் போகணும்னு வர்றது. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ 2-3 இடத்துல வேலை நடக்க மாட்டேங்குது. இந்த டைவர்ஷனை கடக்கிறதுக்குள்ளே காருக்காரங்க வந்து உள்ளே பூந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்தீங்கன்னா பாருங்கள் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. நம்மளும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக பாஸ் பண்ணிக்கலாம். வரவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் பாருங்கள். அது வந்து பிரிட்ஜ் வேலை எங்கே நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி சந்தாபுரம் பக்கத்தில். அது பார்ப்போம் எந்த அளவுக்கு ரோடு இருக்குன்னு. இந்த இடத்துல தான் இந்த ரோடு உள்வாங்கிறது வந்து பாருங்கள். இங்கே தான் 3 வழி பாதையிலேருந்து 1 வழி பாதையாக மாறுது. டீ குடியா? தும்கூர் டோல் அவுட் பண்ணி டீ சாப்பிட்லான்னு நிப்பாட்டியிருக்கோம். மணி வந்து ஒரு 5 மணி ஆகுது. எஸ்பி டீ ஸ்டால். டீ நல்லாயிருக்கு. அதனால் ஒரு கீழே ஊற்றுறதுக்கு அனுப்பிடுறேன். இப்போ தெளிவாக இருக்குது, அனுப்பிடுறேங்க. தண்ணி கேணும் ஊற்றுங்க. தானே அந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் கீழே குமிச்சு வரும்போது பார்த்து குமிச்சு வரணும். இல்லைனா அப்படியே முதுகே கிழிச்சிரும். உஷாராக இருக்கணும். காலையில் 2:30 மணிக்கு எடுத்த வண்டி 2 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு எல்லாம் எடுக்கிறதுக்கு 2:15 ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா உப்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பங்காப்பூர் டோல்கேட்டில் தான் இருக்கும். ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே டயர்லாம் செக் பண்ணிடுறோம். காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது.
இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. நம்ம எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தோன்னா கரெக்டாக 2:30 மணிக்கு அந்த ரேஞ்சில் எடுத்தோம். அப்படின்னா இப்போ 9.5 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கோம். இங்கேருந்து சங்கேஸ்வர் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இங்கேருந்து சங்கேஸ்வர் வந்து இன்னும் 205 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே ஒரு 6 மணிக்கு போனால் கூட அங்கே ஒரு 2-3 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 9-10 மணிக்கு எடுத்தோம்னா, நம்ம போன வாட்டி வந்து 11 மணிக்கு எடுத்தோம். 5 மணி 5:30க்கெலாம் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே மும்பை புனே எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சிட்டோம். அதனால் இந்த வாட்டி அந்த ரேஞ்ச் இல்லாமல் இன்னொரு 1 மணி நேரம் பிஃபோராக வண்டி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி கனெக்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். அதனால் இங்கேயே ஒரு குட்டி தூக்கம், ஒரு 1 மணி நேரம் குட்டி ரெஸ்ட் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 10 மணி ஆகுது. நிப்பானி பார்டர் ஆர்டிஓவில் இருக்கும். கர்நாடகா ஓட்டுற பார்டர் ஆர்டிஓ இது. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கோலாப்பூர் பார்டர் ஆர்டிஓ வந்துடும், மகாராஷ்டிரா. இதோட கர்நாடகா பார்டர் வந்து முடிய போகுது. மகாராஷ்டிரா பார்டர் ஆர்டிஓ கோலாப்பூர் வந்துட்டோம். அந்த வண்டி அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்பயுமே போனோம். போய் மேலே அங்கே நின்று கூடாது, அது கூட பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. இங்கே ஒரு வெள்ளை கூட ஒன்று இருக்கும், இந்த வெள்ளை போட்டுக்கிட்டே நிற்கணும். அந்த வண்டி பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம போகணும். என்ன பிரச்சனைனே தெரில, 10 நிமிஷமாக நின்றுக்குது. பேமெண்ட்லேருந்து அவுட் பண்ணாமல் அப்படியே நிற்கிது. போகுமா போவாதானே தெரியல. அது மட்டும் நம்ம போகிற லைனை மட்டும் எப்படி தான் எந்தெந்த வந்து சேர்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டோல்கேட்டில் போனாலும் யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க, பார்டர் பாஸ் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க. 10 நிமிஷமாக இங்கே தான் நிற்கிது. ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தே இருக்குது, என்ன நடக்குதுன்னு தான் புரியல. ஒரு வழியாக ஏதோ பேசி கிளம்பிச்சு வண்டி. அது வந்து ஓவர்லோடு காட்டுதுங்களா, அதனால் வந்து எவ்வளோ நேரம் ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் கூட வரல. சரியா டிராஃபிக் இருக்குது. மணி இப்போ கரெக்டாக 2:30 ஆகுது. நம்ம இப்போ இங்கேருந்து எடுக்க போகிறோம். வாங்க கிளம்பலாம். நம்ம வந்து இந்த லோடு எப்பயுமே ஏற்றுனது கிடையாது. ஆனால் ப்ராப்பராக ஃப்ரேம்லாம் போட்டு நல்லா நீட்டாக தான் போட்டாங்க. கயிறு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 10 ரவுண்டு, அந்த பக்கம் 10 ரவுண்டு போட்டு நீட்டாக தான் கட்டி விட்டாங்க. நான் இருந்தாலும் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக இடம் சேர்த்தியாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரேனைட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து உண்மையான கிரேனைட் கிடையாது. இது ஒரு பவுட்ருனால, கெமிக்கல் ப்ளஸ் பவுட்ரு இதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரேனைட் கல் மாதிரி. ஆனால் நேச்சுரலான ஸ்டோன் கிடையாது இது வந்து. ஆனால் நேச்சுரலான கிரேனைட்டை விட 2 மடங்கு வந்து விலை அதிகம்ன்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வந்து இறக்கியாச்சு. நம்ம கலம்பலி டைல்ஸ் பார்க்கிங் இருப்பாருங்க, அந்த டைல்ஸ் பார்க்கிங் அப்படியே உள்ளேயே அப்படியே வரணும், மார்பிள் மார்க்கெட்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்கி முடிச்சுட்டு அடுத்தது எந்த ஒரு லோடு செட் ஆகுதுன்னு பார்ப்போம்.